Welcome back, my dear students. Today we are going to enjoy reading with this lesson. Practice makes a perfect man. From last unit we have learned hospitality, whereas from this unit let's learn about sports. வாங்க இப்போ நம்ம லெசனுக்குள்ளார போகலாம். Practice makes a man perfect. Practice அப்படின்னாக்கா பயிற்சின்னு அர்த்தம். A man perfectனா முழுமையான மனுஷன்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்த உடனே சைக்கிளை நம்மளால் கண்டிப்பாக சைக்கிளிங் பண்ண முடியாது, பைக்கை ரைட் பண்ண முடியாது, காரை ட்ரைவ் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் நம்ம ட்ரைவ் பண்ணணும், இல்லை சைக்கிளிங் பண்ணணும், ரைட் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம சரியான பயிற்சி நம்ம எடுக்கணும். பயிற்சி இல்லாமல் நம்ம ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னாலுமே அது ஆபத்தில் தான் விடும். அப்போ எல்லாமே நம்மளால் முடியும். அதுக்கு என்ன செய்யணுனாக்கா பர்ஃபெக்டான ஒரு நல்ல பயிற்சி இருந்தால் எல்லாராலுமே ஒரு ஸ்கில்டான பர்சனாக ஆக முடியும் அப்படின்ற ஒரு டைட்டில் தான் நமக்கு இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். Long ago, there lived an archer named Uttaman. During his time, the forest and animals filled the lands. He was a skilled archer and could perform wonderful feats of archery. He could hit the center of the target precisely, no matter how far the target was. He was also a show-off. He liked to show his skills for the crowds to admire. Once உத்தமன் அப்படின்ற ஆர்ச்சர் வாழ்ந்துட்டு வந்திருந்தான். ஆர்ச்சர் அப்படின்னாக்கா வில் எய்வாங்க இல்லையா, அவங்கள தான் ஆர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். வில் வித்தைக்காரர்களை ஆர்ச்சர்னு சொல்லுவோம். அவன் வாழ்ந்துட்டு இருந்த அந்த டைமில் நிறைய ஃபாரஸ்ட் இருந்துச்சு, அனிமல்ஸ் இருந்தது. இந்த லேண்ட் ஃபுல்லாகவே, அந்த நிலத்தில் ஃபுல்லாகவே நிறைய ஃபாரஸ்ட் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இது போல் நிறைய இருந்துச்சு அவன் வாழ்ந்த காலகட்டத்தில். அவன் எப்படி இருக்கான்னா நல்லா ஸ்கில்டாக இருக்கான், நல்லா திறமையான ஒரு ஆர்ச்சராக இருக்கிறான், ஒரு வில் வித்தக்காரராக இருக்கிறான். அவனுடைய அந்த அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குனாக்கா ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வில் வித்தைக்கான தனித்துவம் வாய்ந்த ஒரு பர்சனாகவே அவன் இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ச்சர் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவனால் அந்த சென்டர் பிளேஸ், இப்போ நம்ம கன் ஷூட்டிங்கெல்லாம் பார்த்துருப்போம். அந்த கேமில் ஒரு சர்க்கிள் இருக்கும், நிறைய சர்க்கிள் இருக்கும், லேயராக இருக்கும். அதில் சென்டர் பிளேஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பிளேஸில் அந்த சென்டர் பிளேஸை அதான் டார்கெட். அதை அவனால் கரெக்டாக எய்ம் பண்ணி அங்கே ஷூட் பண்ண முடியும், வில் ஏவ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீசிவிலினா துல்லியமாக அவனால் கரெக்டாக அவன் நினச்ச இடத்துல அவனால் கரெக்டாக வில்ல எய்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கேயா இருந்தாலும் அவன் கரெக்டாக அவனுடைய டார்கெட் பாயிண்ட்டை அவனால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் அவர் அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்கில்டை வச்சுட்டு அவர் ஷோ அப் அப்படின்னாக்கா பீத்திக்கிறது, தற்பெருமையாக நான் இவ்வளோ டேலண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சின்னா அவருக்குள்ளாரவே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கு. அதுபோல் ஒரு பர்சன் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்கில்லை பார்த்துட்டு அந்த க்ரௌடு எல்லாமே கிளாப் பண்ணுவாங்க, அவரை என்கரேஜ் பண்ணுவாங்க, அட்மையர் பண்ணுவாங்க. அப்போல்லாம் அவருக்கு ரொம்ப அவருக்கு பிடிக்கும். மக்கள் அந்த ஆடியன்ஸ் கிளாப் பண்ணும்போது இவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், அதை ரொம்ப விரும்புவார். அந்த ஆடியன்ஸ், இவ்வளோ ஆடியன்ஸ் நமக்காக கிளாப் பண்ணுறாங்களே, நம்மளை இவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒன் டே as usual he was shooting arrows at the targets. The admirers watched in awe. At that time a man with a beard as white as snow, carrying oil gourds, joined the crowd and shoot at the back. As Uttaman finished, the crowd clapped and cheered for him except the oil seller. He neither clapped or cheered. One day as usual அவருடைய அந்த ஷூட் பண்ணுற பிளேஸ், அதாவது அந்த இடத்துக்கு அவர் போயிடுறாரு. போன உடனே ஏரோ அப்படின்னாலுமே வில்லுடைய அம்பு சொல்லுவோம் இல்லையா, போ அப்படின்னாக்கா வில்லுன்னு சொல்லுவோம், ஏரோஸ் அப்படின்னாக்கா அதனுடைய அம்பு தான் நம்ம ஏரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவர் ஒரு டார்கெட் பாயிண்ட்டுக்கு எய்ம் பண்ணிகிட்டு இருக்காருனாக்கா உங்களுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் பிக்சரில் நான் காமிச்சிருப்பேன்.
அந்த அந்த இது டார்கெட் பாயிண்ட் வந்து லேயராக இருக்கும். அந்த சென்டர் பிளேஸுக்கு இவர் வந்து டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய அந்த ஆடியன்ஸ்னால் வாட்ச் பண்ணுவாங்க. அவங்கள தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா அட்மைரர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி இருக்குன்னா ஹவுனா பயபக்தின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்னன்னாக்கா அமைதியாக அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு எல்லாமே அப்படியே அட்மையராக இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு மேன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு வயசான ஒரு பர்சன் ஒருத்தர் வரார் அந்த க்ரௌடுக்குள்ளார. அவரும் வரார், நிற்கிறாருன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல அவர் எப்படி இருக்காருனாக்கா நல்லா ஒயிட் கலரில் தாடி வச்சுட்டு இருக்காரு. பனி எப்படி ஒயிட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவர் ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது அவருடைய தாடி ஃபுல்லாகவே. அப்போ அவர் கையில் என்ன வச்சுட்டு இருக்காருன்னா கேரிங் ஆயில் கார்ட்ஸ்னாக்கா அவர் இந்த ஷோல்டரில் மாட்டிகிட்டு இருப்பாங்க, நம்ம எப்படி பேகை மாட்டிகிட்டு இருக்கிறோமோ அதே போல் அவர் அந்த கேனுக்கு பதிலாக அவர் அந்த காட் வந்து எடுத்துகிட்டு அப்படியே வரார். அந்த காட்ஸ்னால் எதனாக்கா முன்னாடி வந்துட்டு இது போல் பாட்டில் அது போல் கிடையாது அந்த காலத்தில். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சுரக்காய், அதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் வந்து பாட்டில் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்னேக் கார்டு அப்படின்னாக்கா புடலங்காயின்னு சொல்லுவாங்க. இன் ஓல்டன் டைம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சுரக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த முத்தான சுரக்காயை எடுத்துட்டு அது டாப் பிளேஸ் இருக்குது பாருங்கள், அந்த காம்பு வரும் இல்லைங்களா, அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இப்போ பார்க்குறதுக்கு அந்த விதையெல்லாம் எடுத்த உடனே அது வந்து ஒரு பாட்டில் போல் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கனாக்கா எண்ணெய் ஊற்றி வைப்பாங்க, பொருட்கள்லாம் அது உள்ளார வச்சு வீட்டுக்குள்ளார வைப்பாங்க. அப்போல்லாம் கூரை வீடு தான் இருக்கும், அதில் வச்சுப்பாங்க. அந்த சுரக்காய் அந்த குடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சுரக்காய் குடுக்கு வந்துட்டு அப்படியே இருக்கும், எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் அதுபோல் அந்த சுரக்காய் கூடில் தான், அதுதான் ஆயில் கார்டுன்னு சொல்கிறாங்க. அந்த சுரக்காய் குடுக்கில் தான் இவங்க ஆயிலை ஊற்றி எடுத்துகிட்டு அந்த க்ரௌடுக்குள்ளார வராரு அந்த ஓல்டு மேன். அந்த ஓல்டு மேன் என்னடா க்ரௌடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த க்ரௌடுக்குள்ளார பார்க்கறதுக்காக வந்துட்டார். பேக் சைடில் நிற்கிறாரு, ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த க்ரௌடெலாம் இருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. அதே போல் வழக்கம் போல் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் வந்து அவருடைய டார்கெட்டை உத்தமன் ஃபினிஷ் பண்ணிடுறாரு. அவருடைய டார்கெட்டை கரெக்டான பாயிண்டில் அவர் வந்து அச்சீவ் பண்ணிடுறாரு. அச்சீவ் பண்ண உடனே அங்கே இருக்கிற க்ரௌடு எல்லாமே கிளாப் பண்ணுறாங்க, சேர் அப் பண்ணுறாங்க. சேர்னா அவரை வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க. எக்ஸப்ட்னா இவரை தவிர, யாரை தவிரனாக்கா அந்த ஓல்டு மேன் தவிர, அந்த பியர்டு வச்சுட்டு இருந்தார் இல்லைங்களா, அந்த ஓல்டு மேன் தவிர எல்லாமே வந்துட்டு கிளாப் பண்ணுறாங்க, அவரை என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆயில் சேலர்னாக்கா அந்த ஓல்டு மேன் தான் ஆயில் சேலர். அவர் தான் வந்து எண்ணெய் விற்கிறவருன்னு அர்த்தம் சரியா. அதனால தான் இந்த இடத்துல ஆயில் சேலர்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்துட்டு கிளாப்பும் பண்ணலை, சேரப்பும் பண்ணலை. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாமே அவரை வந்து அப்படியே உற்சாகப்படுத்துகிறாங்க. பட் இவரு மட்டும் எதுவுமே பண்ணவே இல்லை, அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறார். சடன்லி வித் எ டீப் அண்ட் லவுட் tone he said, "It's just a matter of practice." Uttaman got annoyed. The irritated Uttaman asked, "Are you an archer? Do you think anyone can do what I do?" இப்போது அந்த க்ரௌடில் இருந்துட்டு ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்குது. அது எப்படி இருக்குதுனாக்கா ரொம்ப டீப்பாகவும் இருக்குது, லவுடாகவும் இருக்குது. அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னாக்கா இட்ஸ் ஜஸ்ட் ஏ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துட போகுது அப்படின்ற போல் அங்கே இருக்கிற ஒரு ஓல்டு மேன், அந்த பியர்டு வச்சுட்டு மேன் வந்துட்டு சொல்கிறார். உத்தமன் அப்படியே அந்த வாய்ஸ் கேட்டவுடனே அவருக்கு டென்ஷன் ஆகிடுது. அனாய்டுனாக்கா ஹெரிட்டேட் ஆகுது, கோவம் வருது, ரொம்ப கடுமையான கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஹெரிட்டேட் ஆகிட்டு உத்தமனை கேட்குறாரு. ஹெரிட்டேட்டட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கடுப்பாகிறதுன்னு அர்த்தம். ஹெரிட்டேட்னா கடுப்பாகிட்டு கேட்குறாரு. என்ன கேட்குறாருனாக்கா ஆர் யூ அன் ஆர்ச்சர், டூ யூ திங்க் எனி ஒன் கேன் டூ வாட் ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே அந்த வாய்ஸ் வந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல இருந்துட்டு அந்த பர்சனை கூட இருக்கலாம், மேபி நீங்கள் வந்து ஆர்ச்சரா, நீங்கள் வந்து வில்வித்தக்காரர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் செய்கிறத வந்து உங்களால் யாராவது ஒரு பர்சனால் செய்ய முடியுமா, நான் என்ன பண்ணணும் அதே போல் உங்களால் யாராவது ஒரு பர்சனால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாரு. The old man said calmly, "No sir, I am not an archer. I don't doubt your skills. All I said was that everything was a matter of practice." Uttaman was red in anger. "What do you know to pass such a thoughtless comments on others? Who are you?"
இப்போது அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு, அமைதியாக சொல்கிறார், நோ சார், நான் வந்து ஆர்ச்சரி கிடையாது. அதே போல் வந்துட்டு உங்களுடைய அந்த திறமை மேலே எனக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு திறமையான ஒரு வில்வித்தக்காரர்ன்றதை நான் மறுக்க போகிறதும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்டான பர்சன் தான், அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் கூட நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, எல்லாமே முடியும். எப்படி அது முடியும்னாக்கா, நம்ம சரியான பயிற்சி செய்தால் யார் வேணாலும் எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே உத்தமனுடைய அந்த ஃபேஸ் வந்து அப்படியே ரொம்ப செவந்துடுச்சு கோபத்தினால. அப்படியே நம்ம கோவப்பட்டால் முகமே வந்து மாறும் பாருங்கள், செவந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே போல் இவர் உத்தமனுடைய ஃபேஸ் வந்து ரெட் இன் ஆங்கர், அப்படியே வந்து செவந்து போச்சு அந்த கோவத்தினால. என்ன கேட்குறாருனாக்கா, வாட் டு யூ நோ டு பாஸ் சச் தாட்லெஸ் கமெண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ், ஹூ ஆர் யூ, நீங்கள் யார், ஏன் இது போல் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மற்றவங்ககிட்ட வந்து விதைக்கிறீங்க, நீங்கள் யார், இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த உத்தமன் வந்து கேட்குறாரு. அகைன் வந்து அந்த ஓல்டு மேன்கிட்ட கேட்குறாரு, கோவத்தினால அப்படியே கேட்குறாரு. சார், தேர் இஸ் நோ ரீசன் டு பி ஆங்க்ரி. ஐ ஆம் ஏ சிம்பிள் ஆயில் சேலர். I am sure you must have guessed that by seeing my gods. I fill these gods with oil and sell them over the years. சார், என்கிட்ட வந்து கோவப்படுறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை சார், எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. ஏன் என்கிட்ட கோவப்படுறீங்க? நான் ஒரு சாதாரண ஆயில் சேலர் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு சாதாரண ஒரு ஆயில் சேலர், எண்ணெய் விற்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கண்டிப்பாக வந்து கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, என்னை பார்த்த உடனே நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா நான் வந்து காட்ஸ்லாம் வச்சுட்டு வரும்போது நான் யாருன்றதை உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேனாக்கா, இந்த காடில் வந்து இந்த காட்ஸில் ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதான் என்னுடைய தொழிலாக இருக்குது. இதான் நான் பல வருஷமாக நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயில் செல்லர் சொல்கிறாரு. I have achieved some skills in filling the gods if you allow. அதே போல் வந்துட்டு நானும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணுவேன். எனக்குள்ளேயும் ஒரு சில டேலண்ட் இருக்குது. நான் வந்து இதை ஃபில் பண்ணுற டேலண்ட்டு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் வந்து எப்படி ஃபில் பண்ணுவேன்னாக்கா, இந்த காட்குள்ளார நானும் ஆயில் ஃபில் பண்ணுவேன் அப்படின்ற போல் சொல்கிறாரு. நீங்கள் வந்து அலோவ் பண்ணிங்கனாக்கா நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயில் செல்லர் சொல்கிறாரு. ஐ வில் ஷோ இட் யூ. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நான் வந்து ஷோ பண்ணுறேன், உங்கள்கிட்ட வந்து நான் காமிக்கிறேன், என்னுடைய ஸ்கில்ஸை வந்து நான் காமிக்கிறேன், அதான் சொல்கிறாரு. ஐ வில் ஷோ இட் டு யூ அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு. உத்தமன் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். உத்தமன் இன் மக்கிங் டோன் செட் ஷோ ஹஸ் யுவர் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. மக்கிங் அப்படின்னாக்கா கேலி, உங்கள்கிட்ட இப்படி ஒரு டேலண்ட் இருக்கா அப்படின்ற போல் வந்து அப்படியே வந்து கேலி செய்கிற போல் ஒரு டோனில் அவர் சொல்கிறார். சரிங்க, நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லை வந்து காமிங்க, என்ன தான் உங்கள் ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு மக்கிங் டோன்ஸில் அவர் சொல்கிறார். இப்போ பாருங்களேன், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எவ்ரி ஒன் வாஸ் க்யூரியஸ். தே வாண்டட் டு சி வாட் வுட் ஹேப்பன் நெக்ஸ்ட். அங்கே இருக்கிறவங்க எல்லாமே இப்போ வந்து க்யூரியஸாக இருக்காங்க. அப்படியே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்க. க்யூரியஸ்னால் ஆர்வமாக இருக்காங்க எல்லாமே. அதுக்கடுத்து என்ன தான் நடக்க போகுது, அடுத்து என்ன தான் நடக்க போகுது, ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே செகண்ட் பை செகண்ட் அப்படியே எல்லாம் அந்த அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. த க்ரௌட் இன்ச்சஸ் க்ளோசர் டு கெட் ஏ கிளியர் வியூ ஆஃப் த ஆயில் சேலர் அன்ஃபேஸ்டு பை த க்ரௌட் அண்ட் பை ஹேபிட். த ஆயில் சேலர் வாஸ் காம். இப்போ வந்து பார்க்குறாங்க அந்த க்ரௌடு, அந்த மக்கள் எல்லாம் அவருடைய அந்த ஆயில் சேலர் பக்கம்தான். அவருடைய அங்கே இருக்கிற மக்களுடைய ஐஸ் ஃபுல்லாகவே, அந்த கண்கள் ஃபுல்லாகவே யாரை இப்போ நோக்கி பார்க்குதுனாக்கா, இந்த ஆயில் சேலர், அந்த ஓல்டு மேனை பார்த்து தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வில்வித்தக்கார ஆர்ச்சர் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் வந்து பயங்கர எக்ஸைட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆயில் சேலர் வாஸ் காம். இப்போ வந்து எல்லாமே மக்கள் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவர் அந்த ஆயில் செல்லர் வந்து காமாக இருக்கிறார், சைலண்ட்டாக இருக்கிறாரு. He patiently placed an empty gourd on the ground. He then placed a small coin on the mouth of the gourd. The small coin made of copper
had a small hole at its center. இப்போ அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாருனாக்கா அமைதியாக பேஷண்ட்லி அப்படின்னாக்கா அமைதியாக அந்த காட் இருக்கணும் இல்லையா, அந்த காட்னாக்கா முன்னாடி சொன்னேன் அந்த குடுக்கைன்னு சொன்னேன், அந்த குடுக்கையை அந்த சுரக்காயுடைய குடுக்கை அதான் வந்து பாட்டில், அதை எடுத்து அந்த கிரவுண்டில் வைக்கிறாரு. வச்ச உடனே தென் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்மால் காயின், அதாவது முன்னாடி பார்த்துருப்பேன் ஹோல்ஸ் இருக்கும் அந்த காலத்துலலாம் வந்து ஓட்ட காயின்னு சொல்லுவாங்க, அது 1943 சம்திங் அந்த டைம்லலாம் வந்து அந்த காயின் தான் இருக்கும். அந்த காயினை வந்து எடுக்கிறார், அவர் வாயிலேருந்து எடுத்து அந்த கார்டில் வைக்கிறார். சாரி, அந்த அந்த ஓட்ட காயினை எடுத்து அந்த கார்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மேலே அதோடைய மேல் பாவடி நம்ம பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா பாட்டில், அதோடைய டாப் ஆஃப் த பிளேஸ் இருக்கும் பாருங்கள், அதான் மவுத்து, அந்த பாட்டிலுடைய மவுத், அதுக்குள்ளார அது மேலே வச்சிடறாரு, அந்த ஸ்மால் காயினை வச்சிடறாரு. அது எதனால் ஆனது அப்படின்னாக்கா காப்பரில் ஆனது. அந்த அந்த காயின் வந்து எதனால் உருவாக்குறதுனாக்கா காப்பரில் உருவாக்குறது. அதில் சின்னதாக ஹோல் இருக்குது, அந்த காயினுக்கு நடுவில் சின்னதாக ஹோல் இருக்குது, அது அப்படியே வச்சிடறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். The oil seller stood up, took some oil in its ladle and began to pour oil into the god. இப்போ அந்த ஆயில் செல்லர் என்ன பண்ணுறாருனாக்கா எழுந்து நின்றுட்டார், அந்த ஆயில் செல்லர் வந்து நின்றுட்டு அவர் வந்து டூக் சம் ஆயில் இன் இஸ் லேடில், அவர் கொஞ்சம் வந்து ஆயில் பக்கத்தில் இருக்கிற அந்த அவர் வச்சுருப்பார் ஆயிலை, அந்த எண்ணெயை வந்து எடுத்து, லேடில் அப்படின்னா கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆயிலை எடுத்து ஊற்றுறதுக்காக வச்சு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கரண்டிக்கு பேர் தான் லேடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா அந்த ஆயில் எடுத்துட்டு அந்த காட்குள்ளார ஊற்றுறாங்க. From the height he poured the oil, it went straight into the god through the hole in the coin. When the oil seller had finished filling the god, he lifted the coin. He showed people that the coin did not have any trace of oil. இப்போது ஆயில் சேலர் வந்து ரொம்ப ஹைட்டில் இருந்துட்டு அப்படியே ஆயிலை வந்து கீழே ஊற்றுறாருன்னா, முன்னாடி நான் சொன்னேன் அந்த குடுக்கை வந்து கீழே வச்சுருப்பாங்க, அந்த குடுக்குக்கு மேலே அந்த காட்க்கு மேலே ஒரு அந்த ஓட்ட காயின் சொல்லியிருப்போம், அந்த ஹோல்ஸ் இருக்கிற காயின், அதுக்குள்ளார இப்போ வந்து ஊற்றுறாரு. அது வந்து இப்போ எப்படி போகுதுனாக்கா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக போகுது, அந்த காட்குள்ளார போகுது. இதன் வழியானாக்கா அந்த ஹோல்ஸ் வழியாக அப்படியே போகுது, அந்த காயின் வழியாக அப்படியே உள்ளார போயிடுச்சு. இப்போ பாருங்கள், when the oil seller had finished filling the god, இப்போ வந்து அந்த ஆயில் செல்லர் வந்து ஃபில் பண்ணிட்டார், அந்த காட் ஃபுல்லாகவே ஆயிலை வந்து ஊற்றிட்டார். இப்போ நம்ம ஊரில் கூட பாருங்கள் டீ ஆற்றுறவங்க இருப்பாங்க, கீழே வந்து டம்ளர் வச்சுருவாங்க, வச்ச உடனே அவங்க வந்து ரொம்ப ஹைட்லேருந்து டீ ஆற்றும்பொழுது கரெக்டாக வந்து அந்த டம்ளரில் வந்து ஃபில் ஆகும், ஒரு சொட்டு கூட வந்துட்டு கீழே வெளியில் போகாது. இதே நம்ம வந்து அதுபோல் ட்ரை பண்ணோம்னாக்கா நம்ம பண்ணும்பொழுது கையில் ஊற்றிப்போம், இல்லை வந்து தரையில் கண்டிப்பாக வந்து ஊற்றிடுவோம் நம்ம. ஆனால் அது எப்படி வருதுனாக்கா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது போல் வரும். அதே போல் இவர் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இவர் என்ன பண்ணார் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மறுபடியும் பாருங்கள், ஆயில் செல்லர் வந்துட்டு அந்த காயினை வந்து எடுக்கிறாரு, அந்த குடுக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த காட்லேருந்து எடுத்து காமிக்கிறாரு மக்கள்கிட்ட, அப்படி காமிக்கிறார். இங்கே பாருங்கள், இந்த காயின் பாருங்கள், இந்த காயினில் ஒரு ட்ரேஸ் ஆஃப் ஆயில் கூட கிடையாது, ஒரு ட்ராப் கூட கிடையாது, ஒரு சொட்டு கூட இந்த காயினில் படவே இல்லை. எல்லாமே இந்த ஹோல்ஸ் வழியாக கரெக்டாக அந்த காடை வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கிறேன், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அந்த ஓல்டு மேன் காமிக்கிறார். காமிச்ச உடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் பயங்கரமாக ஆகிட்டாங்க, எக்ஸ் ஆகிட்டாங்க. இப்படி எவ்வளோ ஹைட்டில் இருந்து பண்ணுறது, இந்த ஹோல் வந்து இந்த காயினில் இருக்கிற ஹோலை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, இதில் எப்படி இவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அட்மையர் ஆகிட்டாங்க. The crowd was shocked to silence. Then one person cheered and soon the entire crowd burst into loud cheer for the oil seller. The oil seller smiled and said, "As I told, there is nothing special about it. It's only a matter of practice." இப்போது ஆயில் சேலர் அவர் சொன்ன டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு வித் சக்ஸஸ்ஃபுல். ஓகேவா? இப்போது அவர் சக்ஸஸ் பண்ணதுனால அங்கே இருக்கிற க்ரௌட் எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்க.
வித் சைலண்ட். ஓகேவா, எல்லாமே அப்படியே சைலண்ட்டாக ஆகிட்டாங்க. என்னடா இவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற போல் எல்லாமே அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சைலண்ட் ஆகிட்டாங்க. அதன் பிறகு வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் ஒரு பர்சன் மட்டும், அங்கே இருக்கிற ஒருத்தவங்க மட்டும் என்ன பண்ணனாக்கா சேரப் பண்ணுறான், அவரை வந்து என்கரேஜ் பண்ணுறான். அதை தொடர்ந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே இவரை வந்துட்டு ரொம்ப சேரப் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. யாருனாக்கா ஆயில் சேலர். இங்கே பாருங்களேன், பர்ஸ்ட் இன்டு லவுட் சியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பர்ஸ்ட் அப்படின்னா வெடித்து சிதறுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல பர்ஸ்ட்னால் அப்படி சடனாக அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல அது போல் சொல்லியிருக்காங்க. பர்ஸ்ட் இன்டு லாஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னது சடனாக வந்து குலுங்கி சிரிக்கிறதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னாக்கா பர்ஸ்ட் இன்டு லாஃப்னு சொல்லுவேன். இப்போ வந்து பர்ஸ்ட் இன்டு க்ரை அப்படின்னு சொன்னாக்கா சடனாக வந்து கத்துறதுக்கு பிறகு தான் அப்படி சொல்லுவோம். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். எல்லாமே அவரை வந்துட்டு சேரப் பண்ணிட்டாங்க. அப்படியே அந்த ஆயில் சேலர் வந்து இப்போ வந்து ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறாரு, ஆஸ் ஐ டோல்டு, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, தேர் இஸ் நத்திங் ஸ்பெஷல் அபவுட் இட், இதில் வந்து எந்த ஒரு ஸ்பெஷலுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே இட்ஸ் ஒன்லி எ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். இது எல்லாமே எது மூலியமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா ப்ராக்டிஸ், ஒழுங்கான தரமான ப்ராக்டிஸ் எடுத்தாலுமே நமக்கு வந்துடும். நான் வந்து ரொம்ப காலமாக வந்து இந்த வேலையை நான் செய்துட்டு வரேன். அதனால் இது செய்து எனக்கு பழக்கமாயிடுச்சு. அதனால் என்னால் இது ஈஸியாக பண்ண முடியுது. அப்போ எதுவுமே நம்மளால் பண்ண முடியாதுன்றது அர்த்தம் இல்லை, முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு வேலையை தொடர்ந்து செய்தால் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயில் சேலர் சொல்கிறாரு. இப்போது உத்தமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். உத்தமன் வாஸ் ஜஸ்ட் as surprised as the crowd. He smiled and said, "You have taught me something today. Thank you." அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உத்தமன் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா சர்ப்ரைஸ்டு ஆகிட்டாரு. இந்த மக்கள்லாம் பார்க்குறாரு. இந்த மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, கிளாப் பண்ணிவிட்டு சேரப் பண்ணாங்க இல்லையா, அதை பார்த்தோன்னே இவர் வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டார். ஏன்னாக்கா இவ்வளோ நாள் எனக்கு இவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க, இன்றைக்கி புதுசாக இவர் வந்தார், இவருக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்களே அப்படின்றத வந்து பார்த்தோன்னே இவருக்கு வந்து நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து தப்பாக நினச்சிட்டோம், அப்போ நம்ம மட்டும்தான் ஸ்கில்டான பர்சன் அப்படின்னு நம்ம தப்பாக நினச்சிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உணர்ந்துடுறாரு. அவருடைய தப்பை வந்து அக்செப்ட் பண்ணிட்டார். ஓஹோ, எல்லாருக்கிட்டேயுமே எல்லா டேலண்ட் இருக்குது, அப்போ வந்து ப்ராக்டிஸ் எடுத்தாக்கா நம்மளால் செய்ய முடியும், எல்லாராலையும் எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்றத உணர்ந்துட்டார். அப்போ அவரால் ஏன் செய்ய முடிஞ்சுது அப்படின்னாக்கா அவர் வந்து பல வருடமாக வந்து அந்த வேலையை செய்ததுனால அவருக்கு ஈஸி ஆகிடுது அது பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு புதுசாக ஒரு பர்சன் அந்த வேலையை செய்யும்போது அது கஷ்டமாக இருக்கும். அப்போ தொடர்ந்து பயிற்சி எடுக்கும்போது யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்றத வந்து அந்த ஓல்டு மேன் உத்தமன்கிட்ட ஒரு பாடத்தை புகுத்திட்டார். இதான் இதில் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்துட்டு ஹீ ஸ்மைல்ட் அண்ட் செட், "You have taught me something today." அப்போ வந்து உத்தமன் சொல்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நீங்கள் வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல பாடத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க, அதுக்காக தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு, நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லெசன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரம் தி ஸ்டோரி we have learned something by oil seller. If you have self-esteem, please give up soon. Thank you.